ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்கேன். நம்ம சேலத்துக்குள்ளேயே ஒரு அழகான பிளேஸ் இருக்குது. இது யாரும் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே அழகான நீர்வீழ்ச்சியும் அழகான தேன் கூடுகளும் இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே நிறையா விஷயங்களை உங்களுக்காக நான் காட்ட வந்திருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கோம். எங்களுக்கே உள்ளே போக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மழை காலம் ஆச்சுல்ல, ஃபாரஸ்ட் ஏரியானா சொல்லவே தேவையில்ல. இந்த பாம்பு, தேல், பூரம், அப்புறம் இங்கே காட்டு எருமை, இந்த மாதிரியெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. என் பேர் சல்மான் கான். நான் சேலத்துலேருந்து வந்திருக்கிறேன். சேலம் மணாலப்பட்டியில் இருக்கேன். இந்த மாதிரி குருவம்பட்டியில் சொன்னாங்க. இப்போ நான் பார்க்குறதுக்கு வந்தேன். பிளேஸ் நல்லா இருக்குது. பசங்களோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபேமிலியும் வந்தால் ஒரு 50 பேர் வந்தால் நல்லா என்ஜாயாக இருக்கும் இடம்லாம். இங்கே ஒன்லி ஜென் மட்டும் தான் வர முடியுமா? ஜென்ஸ் மட்டும் தான்? ஜென்ஸ் மட்டும் வரலாம். ஜென்ஸ் வந்தாலும் ஒரு 10 பேர் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தால் 20 பேர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியா. அதனால் இல்லை, இங்கே வந்தால் ட்ரிங்க்ஸ்லாம் நாட்டோட பண்ணால் நல்லாயிருக்கும். அடிக்காமல் இருந்தால் அவ்வளோ. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துக்கிறீங்க, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்களா? என்ஜாய்மெண்ட் தாங்க, அவ்வளோதாங்க. ஜாலியாக குளிச்சுட்டு போகணும். லாக்டவுன் போட்டு போர் அடிச்சிருச்சா, லாக்டவுன் ஓப்பன் பண்ணாங்க. வாரம் இங்கே வந்துட்டோம், அவ்வளோதாங்க. நீங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க, அது நல்லது.
பார்த்துருப்பீங்க, இந்த சூட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது கவுண்டர் பண்ணி காலில் சூடு வைப்பேன். ரஞ்சித், இப்போ அந்த பிளேஸ்க்கு யார் கூட்டு போக போகிறாங்க? நான் தானே கூட்டு போகிறேன். ஓகே, அங்கே என்னென்ன இருக்கு? மரம், ஒரு மரம் இருக்கு. அந்த மரம். ஓகே, அது தேனே நிறைய இருக்கு. அந்த தேனை யாரும் அழிக்க மாட்டாங்களா? அழிப்பாங்க. அது கவர் போட்டு தான் மேலே ஏறணும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய தேன் அது வந்து நானே பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன். சரி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த மரத்துக்கு கிட்டத்தட்ட 100-150 வயசு இருக்கும். இந்த மரத்துக்கு மேலே நிறையா தேன் கூடுகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த தேன் கூடுகளை எண்ண கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேன் கூடுகளை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கிட்டத்தட்ட இது அதிகமான உயரத்தில் இருக்கிறதுனால தேன் கூடுகளை அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது.